ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொவ்வாக திருவிழாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோமே. போகலாமா? வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். எப்பயுமே வந்து காலையிலே வந்து போடும், இப்போ வந்து லேட்டாக வந்து போகிறோம். ஜெயஸ்ரீ இந்த புடவை கட்டுறதான் என்ன இந்த புடவை கட்டுமான்னு சொல்லிட்டு வற்புறுத்தினால நானும் இந்த புடவை கட்டேன். ஃபஸ்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேறு கட்டிமோன்னா அதேமாரி இப்போ வந்து துவச்சி இந்த புடவை கட்டணும். என் கூட வந்து சந்தியாலாம் கட்டின்னு வந்துக்கிறாங்க. வா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வழி வந்து அதே ரோட்டில் வந்து வண்டி போகிறதுக்கு வந்து வண்டி வரத்துக்கு வந்து ரொம்ப கூட்டமாகுது, வரது ரொம்ப சிரமமாகுது. நாங்கள் எப்பயே வந்து இன்னும் பார்த்து கூட போல இங்கே நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஜெயஸ்ரீ டிரைவர், சின்ன டிரைவர் என்ன பண்ணுறீங்க? வண்டி ஓட்ட முடியல, அவரால் உட்காந்துட்டாங்க அசந்து. ஃப்ரெண்ட்ஸ், திருவிழாவுக்கு வந்து நடந்து போக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போன வருஷம்லாம் வந்து இங்கே தான் வந்து தேர் வந்து பார்த்தோமே. இந்த மாதிரி இங்கே தேர் வராதுமா, தேர் வந்து உள்ளே இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம எப்பயுமே வண்டி நிறுத்திட்டு வந்து நம்ம நடந்து தான் போவோமே. ஐயோ, இந்த ஒரு வண்டி வந்து எடுத்துன்னு வந்து நம்ம பட்ட பாடு இருக்குது. என்ன பண்ணுறது, அப்போ நடந்து வர முடியுமா நம்ம ஊர்லேருந்து? சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாமி வந்து பார்த்தாச்சு. சாமிக்கிட்ட போய் எல்லாம் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இன்னும் நிறைய கூட்டம்லாம் மெய்ய தாங்க வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அதான் ஜெயஸ்ரீ அங்கங்கே முடுக்கு தெருக்கு நிறைய தேங்காய் கற்பூரம் எல்லாம் வச்சு படைச்சிட்டு சாமி வந்து திரும்புது, அதுக்கு மேலே வச்சு படைச்சிடுவாங்க. சரி வாங்க. ரெண்டு தெருவுமே அப்படிதான் இருக்குமே. சில ஹாய் சொல்லிடு. சாமிலாம் பார்த்துட்டு அழகாக நடந்து வரீங்க போல. குங்குமம் கல்பூரம் அவங்க வந்து கல்பூரம் ஏற்றிட்டு கொஞ்சம் அழிச்சு எடுத்துக்குவாங்க. சரிம்மா. போகலாம். சரி வாங்க. வழியில் வேணா ஸ்நாக்ஸ் வேணா வாங்கித்தாங்க. வந்தல்லூர் ஐஸ் கூட வாங்கி தரலப்பா. தேரை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சாமி கோயிலே வந்து பார்த்துட்டு வந்து நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேர் பார்த்தாச்சு. தேர் பார்த்து வந்து சாமி கோயில் வந்து எப்பவுமே கூதாண்டு சரசு வந்து இந்த கோயிலில் தான் இருக்குவேன். அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஆனால் வந்து கிட்டே போய் பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாங்க கூட்டாண்டவர் கோவில். ஆமாம், ஸோ இங்கே தான் இந்த பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். இந்த சாமியோட சரசு வந்து இந்த கோயிலில் தான் இருக்குவேன். ஆனால் மற்ற எல்லா பாகமும் வந்து ஒரு ஊர்லேருந்து பக்கத்து கை ஒரு ஊரில், மார்பூர் ஒரு ஊரில், கால் ஒரு ஊரில் இருக்கும். நம்ம வெளியூர் கடை எல்லாம் சுற்று ஊர்லேயே இருக்கும், பக்கத்து ஊரில். வாங்க சாமி கோயிலில் பார்த்துட்டு போகலாம். சரி வாங்க. இந்த கோவில் திருவிழா தான் வந்துருக்குமே. ஆனால் வந்து கூட்டம் இங்கே கியூ ஃபுல்லாக நிற்கிது. நம்ம போக முடியாது சொல்லிட்டு வெளிலேருந்தே சாமி பார்த்து கிளம்புங்க. சின்ன சின்ன பசங்க விளாட்றதுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல எனக்கு. இது பாருங்க, எல்லா இடத்தையும் சின்ன பசங்க விளாட்ற இடம் தான். இது வந்து ராட்டினம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜெயஸ்ரீ இன்னும் ராட்டினம் சுற்ற போகிறீங்களா? வந்து ராட்டினம் சாமி நிற்கிறீங்க. இப்போ அம்மா ஒரு இதுவாக இருக்குது, டயர்டாக இருக்குது ரேக்கம். எப்படா வீட்டுக்கு போகணும் இருக்குது. சரி சரி. ஆனால் வெயிலாக காயில், ஆனால் ஊமை வெயிலாக காயில் ரொம்ப உடம்பு எரியுமே தெரியல. என்ன சரணை எல்லாம் ராட்டினத்தை பிடிச்சி நிற்கிறீங்க? ஏதாவது சுற்றணும், அதெல்லாம் பார்த்துட்டு எதனா சுற்றணும். மூஞ்சே வந்து அப்படியே வெயிலில் வந்து வெளுத்து போன மாதிரி அது அப்படியே போன மாரி. சரி சரி. கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. வெயில் ராட்டினம் சுற்ற போகிறீங்களா? சரி சுற்றலாம். இந்த ராட்டினம் அதோட சூப்பராக இருக்குது.
ஜெயஸ்ரீ இங்கே தான் ஒரு தாலி கடையெல்லாம் உடச்சி எல்லாம் நல்லா இருக்குதா மூஞ்சி கட்டுறாங்க வந்துட்டாங்க பர்ஃபார்மன்ஸ்குள்ள. அப்போது அநியாயமா தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாமிலாம் பார்த்துட்டு வந்து தாலை ஏதாவது கடை இருக்குதோ அதுக்கு வந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இந்த 3 தெரு அழகாக வந்து கடை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து கடைலாம் அழகாக இருக்குது வந்து பார்க்கறதுக்கு. இன்னும் 2 தெரு வந்து கடை சுற்றி வந்து பார்த்தாச்சு. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை மாதம் பிறந்த உடனே கொவாகந்தண்ணை எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவளோட நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே போல் அழகாக வந்து ஜாலியாக போய் எல்லாம் போய் திருநா பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வருஷாந்திரமாக நாங்கள் ரெகுலராக போகிறோம். நீங்கள் வருஷம் ஒரு வருஷம் கூட நாங்கள் மிஸ் பண்ணல, போய் பார்த்து தான் வரோம். அழகாக சூப்பராக இருந்தது. யாரெல்லாம் கொவாகந்தண்ணாங்க வந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணோம், நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து குரூப் சாரி வந்து கட்டிட்டு போனோம் இல்லையா, நிறைய பேர் வந்து கேட்டாங்க எங்களை கலாயத்துக்கு அந்த குரூப் சாரி கட்டிட்டு வந்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டுலாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. கூட வந்து அம்மாட்ட வந்து சொல்லிட்டே வந்தேன், இந்த மாதிரி பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ வந்து போட்டுடலாம் போலாமா அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா வந்து நாங்கள் ரோட்டில் நாங்கள் போக பார்த்துமே சரி, இந்த மாதிரி நானும் வச்சுக்கிறேன், நானும் எடுத்தானே ஜாக்கெட் தைக்கல அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. சண்டையெல்லாம் கட்டி முன்ன போகும்போது கூட அவ்வளோ தெரியும். நானும் ஜஸ்ட் வந்து ஒன்றா ஒரே வண்டியில் பார்த்தா முன்னே அதனால செட்டாக புடவை கட்டி போகிறோம் மாதிரி மாதிரி யதார்த்தமாக பார்த்து பெட்ரோல் பங்கில் கூட ஃப்ரெண்ட்ஸ் என்ன குரூப் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. ஜாலியாக இருந்தது, ஜாலியாக போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்தாச்சு. நேற்று எவ்வளோ வெயில் அடித்தாலுமே ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு போகணும் சரண்யா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய். பாய்.